தங்கச்சி என்ன காரியம்? ஒரு முக்கியமான சம்சாரம். முக்கியமான சம்சாரம். சமாச்சாரம். என்ன சமாச்சாரம்? நாரத மகாமுனிவரா? நம்ம எடுத்துக்கா. எங்க இருக்கிறார் பெரியவர்? அழைத்து வாருங்கள், ஆசி வர வேண்டும். எங்க இருக்காரு? வர சொல்லுங்க. இந்த ஆள் சாராயம் கேட்கிறாரப்பா. ஓ நாராயணவா? வணக்கம் சுவாமி. வர வேண்டும். வணக்கம் 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 வணக்கம். ஒரு பாதம் நான் பணிந்தேன், வருக வருகவே. இசைக்கு இலக்கண முகத்தை இசைஞானவளே வருக, மலைராயன் புதல்வரை வருக, மாதவ செல்வரை வருக. உலகத்தின் சேமத்தை கழகத்தின் வாயிலாக துவக்கி முடிவில் வளமாகவும் நலமா மாற்றும் வாக்கு சாதித்து மீந்தவரை வருக வருக. உங்கள் வருகை நல்வரவாகட்டும். கானகம் என்பதால் பாமாலை பாடி பூமாலை தொடுத்து நான் உங்களை வரவேற்றிருக்கிறேன். இளைவரப்பினை ஏற்றுக்கொண்டு என்னையும் என் நாட்டு மக்களையும் என் அண்ணன் தோழி அனைவரையுமே ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. தன்முலத்தின் பொன்மொழியாம் தமிழன்கிற தேவோ அமிர்தத்தை என் செவிக்கு வார்த்து என் புலன்மைகளை இந்த கீதங்கள் பாடி அன்பாக வரவேற்று பண்பாக வரவேற்ற ஆருணங்கை குமர கடவுளின் துணையுடன் அமரர்கள் ஓட்டும் நிலையுடன் நீ வாழ்க, உன் குலம் வாழ்க, வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி புகழ், கல்வி, ஆற்றல், வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், அறிவு, ஆயுள், இளமை, நோயின்மை, நுகர்ச்சி, பொருள் என்று சொல்லக்கூடிய மண் உலகில் உள்ள 16 செல்வங்களையும் வெற்று சகல கலைகளை முற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் கலை செல்வி அவர்களே வாழ்க. உங்களை சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப புலகாங்கிதம் அடைந்தோம். இருந்தாலும் ஆகாயத்தில் வந்து கொண்டிருக்கின்ற இரவி என்று சொல்லப்பட்ட கதிரவனின் ஒளிமிஞ்சிய ஆபரணங்களை அணிந்துள்ள நீ என் வருகையை கேள்விப்பட்ட மாத்திரத்திலே பரன்பட்டு இறங்கி ஓடி வந்து என்னை சுற்றி வள வந்து வணங்குகின்ற காட்சியை நான் பார்க்கும் போது தேவலோகத்திலே பிரமனை கண்ட இந்திரன் எப்படி எழுந்து பணிந்து வணங்குவாரோ அதை காட்டில் பன்மடங்கு உயர்ந்ததாக தென்படுகிறது. அதே நேரத்தில் முறையான பாகேஸ்வரிய பாடணும்னு என்னுடைய விருப்பம். ஆகையினால மங்களமாக நீ வாழ்வாயம்மா, மனம் மங்களமாக நீ வாழ்வாயம்மா.
வரும் அறிவு என்பதற்கு எனக்கு அம்மா மணலாக உள்ள இடத்தில் தோன்ற 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 நல்ல ஊற்று என்று வெறிக்கினை காணலாம். அதே போல நல்ல மனிதர்கள் பழமையான ஏடுகளை எடுத்து படிக்க படிக்க அறிவு என்று சொல்லக்கூடிய சிகரங்கள் பெருக்கெடுக்கும் என்று உன்னை ஒப்பற்ற நினைத்த அடியே உன்னிடம் சில கேள்விகளை கேட்க நினைக்கின்றேன். என்னடா வந்ததுன்னு நாரதருக்கு ஒண்ணும் தெரியாம நம்மகிட்ட கேட்கிறாரு அப்படின்னு கொஞ்சம் சிந்தையில வச்சிடாம முறையான கேள்வி, அற்புதமான கேள்வி, அழகான கேள்வியை நம்ம கேட்டு மாதங்களில் சிறந்த மார்கழி, மலையில் சிறந்த இமயமலை, மந்திரத்தில் சிறந்த புராண மந்திரம், கதைகளில் சிறந்த ராமகதை, காவியத்தில் சிறந்த ராமகாவியம், கணிகளில் சிறந்த முக்கணி, முனிவர்களில் சிறந்த நாரத மகாமுனி என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாரத மகாமுனிவர் ஏன்ட்ட வந்து கேள்வி கேட்கிறார்னா, என்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, என்ன பொறுத்தளவுக்கு இனிமேல் பிறக்கவே கூடாது. அதுக்கு தான் சொன்னாங்க, இட்டாடி நோக எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய கொட்டி கிழங்கோ கிழங்கு என்று கூவார் உலகில் வழங்கோசை வையம் வருமே. அருள் பாடியவர் யார்? கம்பர் மகன் அம்பியாதிக்காக பாடினார். அப்படிப்பட்ட கம்பருக்கு அருள் கொடுத்தவர் யார்? தங்களுடைய தாய் கலைவாணி. கலைவாணியின் மைந்தரே, கேள்வியை கேளுங்க, கேட்டு பாருங்க. கேட்ட கேள்விக்கு தகுந்த விடையளிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. அதே கம்பனாகப்பட்டவன் இந்த உலகத்தில் வந்து என்ன காலமேக புலவனுக்கு எதிர்மறையாக காலமேக புலவனும் பாடினானே அல்லவா? என்ன வெள்ளை கலை குடைத்து வெள்ளை படை கொண்டு வெள்ளை கமலத்தில் விட்டு இருப்பால் வெள்ளை கமலத்தில் அரிய ஆசனத்தில் என்னை சரிய ஆசனத்தில் அமர வைத்த தாயே அப்ப என்று என்ன கலைமகளை பற்றி இந்த உலகத்தில் அற்புதமான பாடலை எல்லாம் பாடி தொட்டுப்படக்கூடிய அவர்களுடைய புனிதமான இந்த பாடல்கள் எல்லாம் ஏன் பாடணும், எதற்கு பாடணும் அப்படின்னு ஒரு கருத்தை கருத்தாடு கருவேலங்க தின்னாடு மெத்தை கருத்தாடு மேமலையை நோக்குதடி அப்படி என்ற காரணத்தினால்தான் இந்த இடத்துல சிந்தை அடக்கி சிறுபுலன்களை காட்டடக்கி இந்த இடக்கி வீரியத்தால் வீழ்பவன் மனிதனும் தெய்வமாகலாம். அப்படி என்ற இடத்துல உன்னை பார்க்க நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா உன்னிடம் சில கேள்விகளை கேட்க வேண்டும் அப்படின்றதான் போகாம வீத உரைப்பன் டு 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 டு. எத்தனை டூ நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன எத்தனை டூ? 5 டூ. 5 டூ யார்கிட்ட இருக்கு? என்ன இந்த 5 டூ யாரிடம் இருக்கிறது அப்படின்னா என்ன 5க்கு பஞ்சமில்லாத வந்து சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே என்று சொல்லக்கூடிய சிவநாமத்தை எவனொருவன் சொல்லாமல் இருக்கின்றானோ அவன் பையனாகவே இருந்திடக்கூடாது. அப்படி என்ற காரணத்தினால் சிவபெருமான் அமர்ந்ததோ ஒரு காலத்திலே காடு, அவன் ஏறி இருந்தத மாடு, அவர் காதில் 2 காதில் இருந்ததோ தோடு, வலக்கரத்தில் இருந்ததோ திரு ஓடு, இடக்கரத்தில் இருந்ததோ திரு ஏடு. ஆக அதனால 5 டூ வரும்படி சிவபெருமானை ஒட்டி நீங்க 5 டூ சொல்லிருக்கீங்க. அதுக்கு தான் டு 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 அப்படின்னீங்க. சரி பரவாயில்ல, என்ன சிவபெருமான பத்தி தொட்டு பேசி இருக்கீங்க. அடுத்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளை கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். என்ன நான் கேட்கணும், நீங்க பதில் சொல்லணும். அதே சமயத்துல நான் கேட்கணும், நீங்க பதில் சொல்லணும். அதற்குத்தான் அடியேன் வந்திருக்கிறேன். அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். என்ன கேட்டாலும் மடை திறந்த வெள்ளம் போல வரும். நீங்க என்ன கேட்டாலும் அதுக்கு தகுந்த பதில சொல்ல நானும் வந்திருக்கேன். அதற்கு சலிச்சவர்கள் வந்து கலைச்செல்வியார்கள் இல்லை என்பது எனக்கு தெரியும். நீங்க எப்பேற்பட்ட கூட்டம்ங்கிறது எனக்கும் தெரியும். நீங்க கூட்டத்தை பத்தி நீங்க தொட்டு பேச வேண்டாம். அப்ப என்னைய பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் எனக்கும் தேவையில்லை. நீங்க கூட்டத்தை பத்தி பேசினா அப்புறம் ஆட்டம் கொண்டுதான் நீங்க போகணும். ஆட்டம் ஓட வச்சீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டம் ஓட வச்சு விடுவேன். நீங்க ஓட்டம் ஓடுறதுல 6 அடி 8 அடி வைக்கிற மாதிரி 8 அடி பொறுப்புக்கு ஓட விடுவாங்க. ஒரு காட்டு காட்டாம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். பாப்பா பாப்பா, ஏன்னா நாங்கெல்லாம் மலைக்கு மேல மோத விட்டு வேடிக்கை பார்த்தவங்க. மலையும் மோதுனா என்ன பிறக்கு? ஏன்னா மலையும் மோதினவன தீப்பொறி பிறக்க, மண்ணாங்கட்டி மோதுனா என்ன பிறக்கு? தூசி பிறக்க. தூசி பிறக்கணும்னா எந்த இடத்துல பறந்துச்சு? ஏன்னா ஒரு நேரத்துல வந்து கடல்ல வந்து செந்தூசியாகப்பட்டது பறந்தது. தூசி பறந்தது நடுக்கடல்ல. ஏன் பறந்துச்சு? ஏன் பறந்துச்சுன்னா அதுல விஷயம் இருக்கு. என்ன? மன்மதன் எரித்து கொல்லப்பட்டான். மன்மதன் எரித்து கொல்லப்பட்ட உடனே ஆகா மன்மதன் எரித்து விட்டானே வந்து சொல்ல நடுக்கடலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆகப்பட்டவள் என் மகன் இறந்து விட்டானே என்று நெஞ்சிலே அடித்துக் கொண்டாளாம். அப்படி நெஞ்சிலே அடிக்கும் போது அந்த நெஞ்சிலே என்ன இருந்தது? தாலி இருந்தது. அந்த தாலியிலே குங்குமமும் செந்தூரமும் கலந்து இருந்ததனால் அடிக்க அடிக்க நடுக்கடலே செந்தூசியாக பறந்தது. அருமையான விளக்கம். அதனாலதான் சுப்பிரமணிய கவிநாயகராகப்பட்டவர் அப்பேற்பட்ட சமுத்திரத்தில் நடு சமுத்திர திரு பார்க்கடலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி மார்பிலே இருக்கக்கூடிய அந்த திருமாங்கலியத்தில் இருக்கக்கூடிய செந்தூரம் என்பது அடித்த அடியிலே பறந்ததனாலதான். அதனால சுத்த பார்க்கடலில் நடுவினில் துளி தூண்டிய அதிசயம் அருகில் மத்தக கரியை உரித்தவர் மீது மதன்பொரு தமிழ்ந்திடு மாற்றம் வித்தக கமலை மார்புற புடைத்தால் விழுந்தது கலவையின் செந்தூள் அப்படி என்று பாடியதற்கு தொட்டு காட்டியதுக்கு ரொம்ப ரொம்ப. அதனாலதான் சொன்னானா கையில்லாத குட்டையன் கட்டிக்கிட்டான் என்று காலில்லா நெட்டையன் முட்டிக்கிட்டான் ஈழ தேடு துண்டு விட்டான் அது இனிக்குதில்லையே வாழைப்பெண்ணு அப்படின்ற காரணத்தினால்தான் நான் கதையும் கதையா முறையோடு விவகாரத்தோடு போக நினைக்கிறேன். அதனாலதான் படுவிழிகள் கண்டு மொழிபவர்
இந்து முகம் அதை நீ வாழ்ந்திருக்கும் நாடு எது எப்போது அப்படி என்ற காவியங்கள் எல்லாம் என்னுடைய நாடு தொண்டை நாடு. தந்தையின் பெயர் நம்பி, தாயின் பெயர் உங்க பெயர் வள்ளி. என்ன வள்ளி? சுந்தரவள்ளி. சுந்தரவள்ளி. ஆமா. நீங்க சுதந்திரமா வந்திருக்கீங்க. நான் சுதந்திரமா இப்ப காவல் பார்க்க வந்திருக்கேன். சுதந்திரமா நீங்க ஏன் காவலுக்கு வரணும்? நான் தான் காவல் பார்க்கணும் எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அம்மா என்னங்க? ஏன்னா அப்பா சொல்லியிருக்காரு, அம்மா சொல்லியிருக்காரு, அப்புறம் ஆட்டுக்குடி சொன்னான்ற இங்க சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க அப்பா அம்மா பத்தி நீங்க எங்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பேச்சா இருந்தாலும் தெளிவான பேச்சா இருக்கணும். இந்த பேச்சுல ஏன்ட்ட பேசக்கூடாது. எங்க அப்பாவுடைய தொழில்படி நடந்துவதற்கு காரணம் என்ன? ஏன்னா எங்களுடைய குலப்பழக்கம் என்ன? ஆண்கள் வேட்டையாடுவதும் பயிர்படுவதும். அதான் எங்களை மாதிரி பெண்கள் எல்லாம் காவலுக்கு செய்ய வேண்டும், காவலுக்கு வரணும். இதான் எங்க குலப்பழக்கம். குலப்பழக்கப்படி நான் காவலுக்கு வந்திருக்கேன். ஏன் வந்து அவங்க அப்பன்னு சொல்ல கேட்டு ஏன் வந்தேன்னு எனக்கு நீங்க சட்டம் போடக்கூடாது. ஒரு விஷயம் நல்லா கேட்கணும். என்ன கேட்கணும்? ஒரு விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா அதுல வந்து ஒரு காரணம் இல்லாமல் அடியேன்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்ன வச்சிருக்கீங்க? இப்ப உங்க அப்பா சொல்ல கேட்டு தானே நீங்க காவலுக்கு வந்தீங்க. ஆமா. அந்த காவல் எதுக்காக? முருகப்பெருமானுக்காக. அதே போலதான் உங்க மாதிரி ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஏற்கனவே ஒரு காவலில இருந்தா. அப்ப அந்த காவல்ல இருக்கும் பொழுது ஒரு வேலையை செய்ய போறாங்க அப்படின்னா அவர்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் என்று ஒன்று இறைவன் இருப்பாங்க. ஆமா. அவர்களை வணங்கித்தான் அந்த வேலையை வந்து முதல்ல செய்வாங்க. அப்படி செய்ய போகும் வழக்கமாக ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்ன பண்றா? ஏன்னா மலர்கள் எல்லாம் எடுத்து தொடுத்து ஓர் லிங்கத்துக்கு அப்படி மாலையாக சூட்ட போறார். அப்படி சூட்டக்கூடிய நேரத்திலே அவர் பார்த்தார், 2 கரத்தால் இந்த மலர் மாலையை கொண்டு போய் அந்த லிங்கத்துக்கு அப்படி சூட்டக்கூடிய நேரத்திலே மார்பில் இருந்த ஆடையாகப்பட்டது விலகிறது. அப்பத்தான் அந்த சிவன் பார்த்தார், அடடா நமது பக்திக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு தெரிந்து அப்படியே சாய்ந்து கொடுத்தாராம். சாய்ந்து கொடுத்து அந்த மாலையை வாங்குவதற்காக அப்படி சாய்ந்து கொடுத்தாராம். அப்படி சாய்ந்து கொடுத்த அந்த லிங்கம் அந்த சிவன் அவர் எங்க இருக்கார்? அந்த பெண்ணு யாரு? அந்த பெண்ணுடைய பேர் என்ன? அந்த லிங்கம் ஏன் சாய்ந்து கொடுத்தது? நீ சரியான ஆளா இருந்தா, ரொம்ப விவரமான ஆளா இருந்தா, கலை செல்வியார்களை உங்களை பத்தி நான் ரொம்ப ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன நீங்க திரியேரகம் பாலமுருகனிடம் நீங்க வந்து படித்து வந்த மாணவிகளாக இருந்தா அந்த பெண்ணு யாரு? பேர் என்ன? அவளுக்காக ஏன் அந்த லிங்கம் சாய்ந்து கொடுத்தது? அந்த லிங்கம் வந்து எங்க, எந்த மாவட்டத்துல, எந்த தேசத்துல இருக்கு? வாங்க சொல்லுங்க பாப்பா. நல்லா போய்கிட்டு இருந்துச்சு, இப்பதான் கேள்வின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. கேள்வி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா திருப்பி நான் கேள்வின்னு ஆரம்பிப்பேன். அதை நல்லா தெரிஞ்சுக்கிறோம். அதை நாங்க தெரிஞ்சுக்கிறோம். உனக்கு எனக்கு வழக்கு. வாடா திருவண்ணை நல்லூருக்கு அன்னைக்கு கூப்பிட்டான். அதனாலதான் இன்னைக்கு சுந்தரமூர்த்தி நாயனாராகப்பட்டவர் அன்றைக்கு போய் அந்த இடத்துல வழக்க வந்து உரைச்சார். இதே இடத்துல இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு எனக்கு வழக்கு. கிழக்க வெளுத்தாலும் சரி, இன்னைக்கு வறுச்சூறார ஒரு வதக்காம போறது கிடையாது. பாப்போம். ஏன்னா கேள்வின்னு ஆரம்பிச்சிட்டீங்க, திருப்பி நானும் உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன கேள்வினா ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்காக லிங்கம் சாய்ந்து கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்க. யார் அந்த பெண் அப்படின்னா அவள் தான் வந்து தாடகை என்று சொல்லக்கூடிய பெண். தாடகைன்னா ராமாயணத்துல வர்ற தாடகை இல்ல. இவ சாதாரண ஒரு சிவபக்தன். இவ என்ன பண்ணுவா? எப்பொழுதுமே சிவனை வேண்டிக்கிட்டே இருப்பாளாம். நமச்சிவாயா 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 வேண்டிக்கிட்டே இருப்பாளாம். சிவனுடைய பக்தை. அவளுக்கு என்ன வேலை? அனுதினமும் அதிகாலையில் எந்திரிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, அங்க இருக்கக்கூடிய மலர்களை எடுக்க வேண்டியது, மாலையாய் தொடுக்க வேண்டியது, அந்த இருக்கக்கூடிய லிங்கத்து மேல போட வேண்டியது. இதான் அவளுடைய வேலை. இப்படியே அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சு, இந்த மாதிரி மலர்களை எடுக்கிறாள், மாலையாக தொடுக்கிறாள், கொண்டு போய் அப்படி சிவ லிங்கத்துக்கு மேல போடணும். அப்படி போடும் போது மேலே இருக்கக்கூடிய முந்தானை விலக ஆரம்பிக்குது. மேலே இருக்கக்கூடிய முந்தானை விலக ஆரம்பிக்கும் போது அது என்ன செய்ய? கையில இருக்க மாலையை கீழே வைக்க கூடாது. எப்பொழுதுமே பூஜைக்கு கொண்டு போற எந்த பொருளாக இருந்தாலும் கீழே வைக்க கூடாது, மண் படக்கூடாது. அப்ப மேலேயும் மேலாடை இல்லாமல் இறைவன் முன்னாலே நிக்க கூடாது. அதான் இன்றைக்கும் கோயிலுக்கு போனீங்கன்னா பெண்கள்கிட்ட சொல்றாங்க, மேலாடை போட்டு போங்க, மேலாடை இல்லாமல் கோயிலுக்குள் போகாதீங்க அப்படின்னு இன்னைக்கு ஒரு சட்டம் இருக்கு. அப்ப இவ என்ன பண்றா? மேலாடையை சரி செய்யணும், மாலையை லிங்கத்து மேல போடணும். என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த லிங்கத்து மேல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வேண்டலாம். சிவபெருமானே, என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால், என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் நான் முந்தானையும் சரி செய்ய வேண்டும், இந்த மாலையும் உன் கழுத்திலே விழ வேண்டும்.
அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணுக்காக அந்த லிங்கம் அப்படி சாய்ந்து கொடுத்ததான். அப்படி சாய்ந்து கொடுத்த உடனே கையில் இருக்கக்கூடிய அந்த மாலையை அப்படியே போட்டு விட்டு தன்னுடைய முந்தானியை சரி செய்து கொண்டாளாம். யாரு? தாடகை என்ற பெண். தாடகை என்ற பெண்ணுக்காக லிங்கம் சாய்ந்து கொடுத்தது. ஆனா லிங்கம் சாய்ந்ததே ஒரு பெண்ணுக்காக, அதே லிங்கம் நிமிர்ந்தது ஒரு ஆணுக்காக. எப்படி அப்படின்னா, குங்குளிய நாயனார் என்று சொல்லக்கூடியவர். குங்குளியம் என்றால் சாம்பிராணி என்ற அர்த்தம். அவரும் இதே மாதிரி சிவபக்தர் தான். இதே மாதிரி சாம்பிராணியை போட்டு போட்டு எப்ப பார்த்தாலும் நமச்சிவாய நமச்சிவாய சிவனை வேண்டிக்கிட்டே இருப்பாராம். இப்படியே வேண்டிக்கிட்டே இருக்கும் போது நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டார். எதுவுமே இல்லை. வீட்டுல வந்து பார்த்தா பிள்ளையெல்லாம் பட்னியா கிடக்கு. உடனே மனைவிட்ட கேட்கிறாரு, ஏமா பிள்ளையெல்லாம் பட்னியா கிடக்கு? எல்லா வித பணங்களையும் எடுத்துட்டு போய் சிவபெருமானை கொண்டு போய் நீங்க போய் இப்படியே சாம்பிராணியை போட்டீங்களே, பாத்தீங்களா நம்ம பிள்ளைய எப்படி பட்னியா கிடக்கு? அப்படி ரொம்ப வேதனைப்படுறாரு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப அந்த பெண்ணாகப்பட்டவள் என்ன பண்றா? மனைவி தன் கழுத்தில் இருக்கக்கூடிய மாங்கல்யத்தை கலட்டி கையில கொடுக்குறான். இத போய் விற்றாவது குழந்தைக்கு வேணுங்கிற சாப்பாடு, வீட்டுக்கு வேணுங்கிற பொருளை வாங்கி கொண்டு வாருங்கன்னு சொல்றான். இப்படியே போய்கிட்டே இருக்காரு. வாங்கிட்டு மாங்கல்யத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருந்தார்ல, எதுக்கு ஒரு மாட்டு வண்டி வருது. மாட்டு வண்டியை பாக்குறாரு. தம்பி வண்டி எங்க போகுது அப்படின்னாரு. வேற ஒண்ணும் இல்ல, உள்ளூர் சந்தைக்கு போகுது. சந்தைக்கா? என்னப்பா மூட்டையா இருக்கு, மூட்டையில என்னன்னு கேட்டாரு. ஒண்ணும் இல்லைங்க, மூட்டை உரம் சாம்பிராணிங்க. சாம்பிராணின்னு சொன்ன உடனே வீட்டை மறந்தார், குழந்தைகளை மறந்தார், வறுமையை மறந்தார், மனைவியை மறந்தார், மாங்கல்யத்தை மறந்தார். எல்லாத்தையும் மறந்துட்டு கையில இருக்க மாங்கல்யத்தை அப்படியே அந்த பையகையில கொடுத்துட்டு வண்டியோட கொண்டு போயிட்டாரு. எங்கே? சிவ ஆலயத்துக்கு கொண்டு போய் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காரு. சாமியை வேண்டி நமச்சிவாயன் போட்டுக்கிட்டே இருந்தார்ல. சிவபெருமான் பார்க்கிறார், இவருடைய பக்திக்கு அளவே இல்லை. வீட்டிலே எல்லாத்தையும் மறந்து விட்டான். மனைவியை மறந்து விட்டான், குழந்தையை மறந்து விட்டான், வறுமையை மறந்து விட்டான், கையில இருக்க மாங்கல்யத்தை கூட மறந்துட்டானே, நம்மளே நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த சிவனாகப்பட்டவர் அவனுக்கு அப்படி பெரிய ஒரு செல்வந்தராக மாற்றினார். பெரிய செல்வந்தர் ஆயிட்டான். செல்வந்தர் ஆனவனே இதை கேள்விப்பட்டு பக்கத்துல எடுத்து அந்த லிங்கம் சாஞ்சிச்சு பாத்தீங்களா, அங்க இருந்து ஆள் வர்றாங்க. எப்படியா இந்த லிங்கத்தை நிமுக்க வைக்கணும், உங்களாலதான் முடியும், வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. போய் பார்த்தா என்னென்னமோ சொல்லி பார்க்கிறார். லிங்கம் நிமிரவே இல்லை. கடைசியாக அங்க ஒரு கயிறு இருந்துச்சு. அந்த கயிறை எடுக்கிறார். அப்படியே லிங்கத்து மேல ஒரு கட்டு கட்டுகிறார். தன் கழுத்திலே கட்டிக்கொண்டு, சிவபெருமானே, என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால், இவ்வளவு நாள் நான் செய்த தொண்டு உண்மையாக இருந்தால், நான் உன்னுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல அந்த லிங்கம் நிமிர வேண்டும், இல்லை என்றால் என் கழுத்தை அறுபட்டு நான் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமச்சிவாய நமச்சிவாய எம்பெருமானை சிவபெருமானை சொல்ல 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 அவருக்காக சாய்ந்த லிங்கம் நிமிர்ந்து கொடுத்தது. யாருக்காக? குங்குளிய நாயனாருக்காக லிங்கம் நிமிர்ந்து கொடுத்தது. அதே சாஞ்சது யாருக்காக? தாடகை என்ற பெண்ணுக்காக. இது எந்த இடத்துல நடந்துச்சுன்னா, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் என்ற ஊர்ல நடந்துச்சு. இதான் நீங்க கேட்ட கேள்விக்குரிய பதில். நல்லா புரட்டி இருக்கிறீங்க, பரவாயில்ல. என்ன 63 நாயன்மார்களுடைய ஒரு கதையில குங்குளிய நாயனார் என்ற ஒரு வரலாறு கேட்ட கேள்விக்கு பழுதில்லாம அந்த இடத்தை நீங்க சுட்டி காட்டி சொல்லி இருக்கிறீங்க. அப்படி என்ன நல்லா படிச்சிருக்கிறீங்க. என்ன இப்படி ஒரு அதான் அறிவாளிக்கு எத்தனை பாதை? அறிவாளிக்கு 3 பாதை. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 பாதை. முட்டாளுக்கு ஒரே பாதை. தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், பச்சவகத எடுக்கணும், வழி தெரிஞ்சவகத நடக்கணும், உப்பு திண்டவகத தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவகத. இருங்க, இவ்வளவு நேரம் என்கிட்ட உங்களை கேள்வி கேட்டீங்கல்ல, இப்ப விறுவிறுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், கேளுங்க. காரணம் என்ன அப்படின்னா, மூச்சுக்கு நீங்க 300 பேச்சு பேசுனீங்கன்னா ஏச்சுக்கு நாங்க 700 பேச்சு நாங்களும் பேசுவோம். 700 பேச்சு பேசுறேன், 1000 பேச்சு நான் பேசுவேன். உங்களுக்கு சலிச்சவன் நான் கிடையாது. இப்ப நான் கேக்குறது நீங்க பதில் சொல்லுங்க. எங்க இருந்து வர்றீங்க? சத்தியலோகத்திலிருந்து வருகிறேன். சத்தியலோகத்துல யார பாத்தீங்க? எனது தந்தை பிரமதவனை பார்த்தேன். தந்தைக்கு பக்கத்துல யார பாத்தீங்க? எனது தாய் கலையரசி என கலைச்செல்வியை பார்த்தேன். 2 பேர்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. ஆசீர்வாதம் பெற்றேன். அடுத்து எங்க போனீங்க? அடுத்து வந்து வைகுண்டம் சென்று வைகுண்டத்துல யார பாத்தீங்க? எனது பாட்டன் ஸ்ரீமன் நாராயணனை தரிசனம் பண்ணினேன். நாராயண
சிவபெருமானுக்கு பக்கத்துல யார பாத்தீங்க? மகாலட்சுமி பார்த்தேன். ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? அவங்க பக்கத்துல ரெண்டு பெண்கள் இருந்தாங்களே, யார் அவங்க? ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்லக்கூடிய இரண்டு பெண்மார்களையும் பார்த்தேன். யார முன்ன விட்டு நடக்கணும், யார பின்ன விட்டு நடக்கணும்? ஏன்னா ஸ்ரீதேவியை முன்ன விட்டு பார்க்கணும், மூதேவியை பின்ன விட்டு பார்க்க வேண்டும். அடுத்து எங்க போனீங்க? அடுத்து கைலேங்கிரி சென்றேன். கைலேங்கிரியில யார பாத்தீங்க? சிவபெருமானை பார்த்தேன். சிவபெருமானுக்கு பக்கத்துல யார பாத்தீங்க? சக்தியை பார்த்தேன். சக்திக்குள் சிவனை பாத்தீங்களா, சிவனுக்குள் சக்தியை பாத்தீங்களா? ஏன்னா சிவனுக்கு சக்தியையும் சக்திக்கு சிவனையும் அர்த்த நாரீஸ்வரராக பார்க்க வேண்டும் என்பதுதான் எனது பொதுநல தொண்டு. விநாயகர் பெருமானை பாத்தீங்களா? முருகப் பெருமானை பாத்தீங்களா? நந்தி தேவரை பாத்தீங்களா? 33 கோடி தேவர்களை பாத்தீங்களா? 48,000 மணி முந்தவர்களை பார்த்தேன். எல்லாத்தையும் பார்த்த நீங்க அதே கைலாயத்திலே சிவபெருமானுக்கு பக்கத்திலே ஒரு விளக்கு எரிகிறதே, அந்த விளக்குக்கு பேர் என்ன? ஓஹோ, அங்கதான் நீங்க அந்த அதான் என்ன பண்ண காலிலா நெட்டையன் முட்டிக்கிட்டான் என்ற இடத்துக்கு பார்த்தா நீங்க வர்றீங்க. முற்றதுக்கு தானே வந்திருக்கோம், வாங்க. அப்ப உற்றது சொன்னாலும் உற்றது சொன்னாலும் அற்றது பொருந்தும். பொருந்தும்ல? ஆமா. அப்ப பொருத்தமா இப்பதான் இந்த இடத்துல வந்து கேட்கறதுக்கு பதிலு காலதாமதம் ஆகிட்டு இருக்கு, கேட்டா பதில் வரணும். காலதாமதத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது. நீங்க மற்றவர்கிட்ட கேட்ட நீங்க பேசக்கூடாது. அவ்வளவு பெரிய ஆளே கிடையாது நீங்க. எனக்கு ஒரு ஆளே கிடையாது. நாங்க வச்சாதான் இன்னைக்கு வேதம், நாங்க பேசுறதா இன்னைக்கு பேச்சு. என்ன நீங்க பெருசா அப்படி பெரிய செஞ்சிருவீங்க நீங்க? என்ன கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியல. கையிலேங்கிறியா அத்தனை பேரையும் நாங்க பார்த்தவங்க சிவபெருமானுக்கு முன்னால ஒரு விளக்கு இருக்கிறது. அந்த விளக்குக்கு பேர் என்ன? அந்த விளக்குக்கு பேர் என்ன? என்னமா இப்பதான் நான் 4வது படிக்கிறவங்களுக்கு பாடம் ஏற்றி சொல்லி கொடுத்தது மாதிரி இருக்குமா உங்க கதை? பாப்பமே, நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சாலும் 1வதுல என்ன படிச்சோம்ன்றது ஞாபகத்துல இருக்கணும்ல. ஏன்னா அது என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன சிவனுடைய மந்திரம், சிவனை பத்தி என்ன 5 எழுத்து மந்திரம் சிவாய நம என்று சொல்லக்கூடிய எழுத்து 5. அந்த 5 எழுத்து மந்திரம் தான் சிவாய நம என்று சொல்லக்கூடியது. அதற்கு என்ன பஞ்சம், என்ன அச்சரம் என்றால் பஞ்சம் என்றால் 5. அதனாலதான் பஞ்சாட்சர பரணி. அந்த விளக்குக்கு பேரு பஞ்சாட்சர பரணி. பஞ்சம் என்றால் 5, 5க்கு கட்டுப்படக்கூடியது சிவாய நமம் என்று அப்பேற்பட்ட சிவனுடைய மந்திரம் எழுத்து. அந்த எழுத்துக்குள்ளே கட்டுப்படக்கூடியதுதான் அந்த விளக்குக்கு பேரு பஞ்சாட்சர பரணி. பஞ்சாட்சர பரணி உண்டு. இதுதான் அந்த விளக்குக்கு பேரா? இதுதான் உண்மையான பேரு. பஞ்சாட்சர பரணி என்பது உண்மையான பேரான்னு கேட்டேன். பொய் சொன்ன வாய்க்கு கோசரம் கூட கிடையாது, ஒட்டுக்கடலை கூட கிடைக்காது, தேவையில்லை. இப்ப நான் கேட்டதுக்கு இதான் உண்மையான பதிலா? நீங்க கேட்டதுக்கு இதான் உண்மையான பதில். தாய் மீது ஆணையாக, எங்க தாயில் மேல ஆணையாக, தந்தை மீது ஆணையாக, தந்தையின் மேல ஆணையாக சொன்னது உண்மையா? 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 நானும் உண்மைன்னு தான் சொல்றேன். கொஞ்ச நேரம் என்ன உடுக்கு வச்சு அடிக்காமயே எனக்கு சாமி இறக்கிடுவீங்க இவ்வளவு இருக்க. என்ன கேளுங்க, இப்படி கத்தி பேசணும், கத்தி பேசணும், வேர்வை சிந்தணும். காரணம் என்ன தெரியுமா? எத்தனை நாளா கஷ்டப்பட்டு இந்த காசு பணத்தை ஒன்னா சேர்த்து ஒரே ராத்திரியில நம்ம கையில குடுக்கறாங்கன்னா அந்த காசு நமக்கு லഭിக்கணுமா இல்லையா? அந்த காசு நமக்கு சேரணுமா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அது மாதிரி உழைக்கணும். உழைச்சு வேர்வை சிந்துனாத்தான் அந்த காசு நம்மள்ட்ட நிக்கும். இல்லைன்னா வந்த வழியே திரும்பி போயிடும். அதுக்காக நீங்க இந்த கத்து கத்தக்கூடாது. கத்தனங்க. நான் கேக்குறேன், மூச்சு போகாம என்ன ஒரு கேள்வியை கேட்டு வந்து ஒரு இடத்துல வந்து அணை போட்டீங்கல்ல? ஆமா. ஏன்னா ஒரு நதியில ஓடக்கூடிய தண்ணீரை இப்படி இந்த கரத்தினால அரைமுளை கையினால அப்படியே வச்சு மறைச்சேன் ஒருத்தன். ஒரு தண்ணி கூட ஓட விடாம கார்த்தவடி அர்ச்சனை. சரி, அதை போல நீங்க இப்ப அணை போட்டீங்கல்ல? ஆமா. இப்ப பஞ்சாட்சர பரணி அப்படிங்கிறது விளக்குக்கு பெயர் என்பதை நான் விளக்கம் சொன்னேன். இந்த பஞ்சாட்சர பரணி என்பது சமஸ்கிருதமா தமிழாக்கமா? சமஸ்கிருத மொழி. இந்த சமஸ்கிருதம் என்ற மொழியை வந்து தமிழாக்கம் பண்ணிய புலவன் யாரு? எங்க பண்ணுனது? எங்க? எப்ப? அவர் யாரு? என்ன வரிசையா வருது கேள்வியா? நீங்க கேட்டா மட்டும் நீங்க என்னதான் கேள்வி கேட்கறீங்க, நானும் பார்க்கத்தானே போறேன். ஏன்னா பஞ்சாட்சர பரணி என்பது சமஸ்கிருத மொழி. இதே தமிழாக்கம் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா, மதுரையில தமிழை வாரி வாரி கொடுத்தாரே ஐயா கிருபானந்த வாரியார். அவரு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வர்றாரு. எதுக்கு? சொற்பொழிவு ஆற்றுறதுக்காக. அன்றைக்கு சிவபுராணத்திலிருந்து சொற்பொழிவு. அப்படி சிவபுராணத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது கைலேங்கிரியிலே பஞ்சாட்சர பரணி எரிந்து கொண்டிருந்ததுன்னாரு. எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் எந்திரிச்சார். ஐயா, எல்லாரும் படிச்சிருப்பாங்க போல இருக்கு, எல்லாருக்கும் தெரியுது, நான் படிக்காதவே, எனக்கு தெரியல, இந்த பஞ்சாட்சர பரணினா என்னங்க, எரிகிறதுன்னு சொல்றீங்களே, அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமான்னாரு. அப்பதான் அவர் சந்தோஷப்பட்டாராம். படிச்சிருந்தும் சில பேருக்கு தெரியாது, ஆனா தெரிஞ்சது மாதிரியே உட்கார்ந்துருப்பாங்க. நீ ஒரு ஆள் தான் எனக்கு தெரியலன்னு ஒத்துக்கிட்ட, உனக்காக இதை நான் தமிழாக்கம் செய்கிறேன் என்று கிருபானந்த
அந்த வாரியார் ஐயா அந்த பஞ்சாட்சர பரணிக்கு தமிழாக்கம் செய்கிறார். எப்படி பஞ்சாட்சர பரணி என்பதற்கு தமிழாக்கம் அசல தீபம் என்று பெயர் வைக்கப்பட்டது. அசல தீபம் என்றால் அசையாமல் எரியக்கூடிய தன்மை பெற்றதால் அதற்கு அசல தீபம் என்று பெயர் வைக்கப்பட்டது. இன்றைக்கும் திருவண்ணாமலையிலே எரிந்து கொண்டிருக்கிறது அந்த அசையாமல் எரியக்கூடிய தீபம். அதுதான் பஞ்சாட்சரி பரணி என்று சொல்லக்கூடிய அசல தீபம். அதுதான் தமிழாக்கம். இதான் நீங்க கேட்ட கேள்விக்குரிய பதில். அருமையான விளக்கம். தப்புச்சிங்க. அதே நேரத்துல பேசவே வேணாம். நீங்க தப்புச்சீங்கன்னா ஏன்ட சொல்லக்கூடாது. திருப்பிக்கிட்டு நாங்க வைப்போம்ல, நீங்க கேட்டீங்களப்ப. என்ன கேளுமா? கழுவுற மீன் மாதிரி உருவிக்கிட்டு போயிடணும் மட்டும் நினைக்காத. இந்த பொம்பளை பிள்ளைகிட்ட மட்டும் என்னைக்கு கழுவுற மீனா மட்டும் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொம்பளை சட்டிக்குள்ள போட்டு அந்த மீனை என்ன உரசுவான்னு எங்களுக்கு தெரியும். உப்பை போட்டு ஒரு உரசிட்டானா எந்த மீன் நழுவு எந்த மீனை முடிய உங்களால முடியுமா? நான் கேக்குறேன். நீங்க மீனை வந்து உங்க சட்டியில ஓட்டுதான் நீங்க போடுவோம். உப்பு போட்டு உரசிடுவோம். கேளுங்க, சும்மா கேளுங்க, சொல்லுங்க. இந்த உப்புங்கிறது யாரு? உப்புங்கிறது யாருன்னா கடலுக்குள்ளே இருக்கக்கூடியது. கடல் யாரு? சமுத்திரராஜர். உப்புன்றது யாருன்னு தான் கேட்டேன். உப்புங்கிறது மகாலட்சுமி. உப்பு மகாலட்சுமி எங்கே இருக்கிறாள் என்றா கடலுக்குள்ளே இருக்கிறார். உப்பு என்பது தண்ணி தான். தண்ணி அது தெரியும். மகாலட்சுமி ஆனா என்ன பெத்தவ பேர் வச்சா பெத்தவ பேர் வச்சா. அப்ப பெத்தவ வந்து வித்துவிட்டா பேர் வச்சவ அழிச்சு விட்டாங்க அப்படிங்கறது உப்புனுடைய கணக்கு. ஆனா அந்த உப்புனுடைய தன்மை என்ன? தண்ணீரில தான் உப்பு ஆகுது. மீண்டும் அந்த தண்ணீரில அந்த உப்பு கரைஞ்சிருது. அந்த மாதிரி நீங்க எங்க சுத்தினாலும் நீங்க எங்க வர்றீங்கன்றது எங்களுக்கு தெரியும். என்ன அங்க சுத்தி இங்க சுத்தி கையில பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். வயசானதுக்கு அப்புறம் பார்த்தாலும் வளராம ஒரே மாதிரி இருக்கும். அது என்ன? அதுதான் உலகத்துல சின்ன பிள்ளையில இருந்தாலும் பெரிய பிள்ளை ஆனாலும் வளராத உறுப்பு எதுன்னு கேட்டா கண்ணுக்குள்ள இருக்கிற கருவளையம். இந்த கருவளையம் இருக்கு பாத்தீங்களா? சின்ன பிள்ளையில எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் இருக்குமா. அதான் வளராத உறுப்பு. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். ஆனா அதை பார்க்க முடியாது. அதை பார்க்க முடியாதுன்னா எது? எல்லாத்தையும் இப்ப நம்ம பாக்குறோம்ல. ஆக அதை பார்க்க முடியாது. அது எப்படி? இத நான் உங்கள்ட்ட கேக்குறேன். ஒருத்தருக்கு இருக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு இருக்காது. அது என்ன? அது சரி, பிரம்மாவுடைய படைப்புல என்ன அவங்களுக்கு இருக்க மாதிரி இவங்களுக்கு இருக்காதுன்னா அது ரேகை. சரி, என்ன நீங்க சொன்னது? அது வந்து அதுதான் பார்வை. பார்வையில இருக்கு. கண்வெளியில கருவெளி இருக்கு பாத்தீங்களா? எல்லாத்தையும் அது பார்க்கும். ஆனா மத்தவங்க பார்வை பூரா அதுல விழுகும். இந்த கரு வெளியில பார்க்கும்போது அவனுடைய உருவம் தெரியும். எதுக்க இருக்கிறவன் பாத்துக்கலாம். அந்த கண் வெளி எங்க இருக்கு? நம்மகிட்ட தானே இருக்கு. நம்ம தானே எல்லாத்தையும் பாக்குறோம். ஆனா அத நம்ம பார்க்க முடியுமா? நம்ம பார்க்க முடியாது இல்ல. ஏன்னா கரு வெளி எங்க இருக்குன்னா கண்ணுக்குள்ளே இருக்கு. அதை காக்கக்கூடிய இமைகள். அப்ப அதை நம்ம போய் பார்க்க முடியுமா? அதை போலதான். ஏன்னா நான் காக்க வந்திருக்கேன், அப்பா சொல்ல கட்டுப்பட்டு நான் இங்க காக்க வந்திருக்கேன். நீ சொன்னீங்க பாத்தீங்களா? காவலுக்கு உரியவர்கள் ஆண்களா பெண்களா? காவலுக்குரியவர்கள் ஆண்கள் தான். ஆனால் திணையை காக்கக்கூடியவர்கள் பெண்கள். ஏன்னா உங்க திணையை காக்குறீங்க அப்படின்னு நீங்க எவ்வளவு நாளா காக்குறீங்க? ஏன்னா எள்ளும் திணையும் 70 நாள் சொல்லுவாங்க. 70 நாள் நாங்க காக்கல, 7 நாள் தான் காக்குறோம். பெண்கள்னால 7 நாள் தான் காக்க முடியும். அதனாலதான் இப்படிதான் புழுவில்லாம தூண்டி போட்டு உங்க வாய் மூலமா உங்க சொல்ல நாங்க வாங்குறோம். எங்களுடைய வேலை. இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, வெச்ச வேண்டாம் வழி தெரிஞ்சவன் தான் போகணும் என்பது உலகத்துடைய சொல்ல பெரியவர்கள் சொல்லக்கூடிய வழக்கம். அதோட நிப்பாட்டிக்கங்க. வெச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும் சொன்னீங்கல்ல. வெச்சவன் யாரு? அவனுக்கு எப்படி தெரிஞ்சு? வழி தெரிஞ்சவன் யாரு? அவன் எப்படி நடந்தான்? வச்சவன் கூட தெரியாதா? அது நீங்க தான் சொல்லணும். கேள்வி கேட்டது நானு, பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை. காலையில 4000 ஓவா நானா வாங்கிட்டு போறேன், நீங்க தானே வாங்கிட்டு போறீங்க. இல்ல உங்க காசை எனக்கு கொடுத்து விட போறீங்களா? இல்ல உங்க வார்த்தை ரொம்ப திருவார்த்தை பெருவார்த்தையா இருக்கட்டும். அப்படியே ஆகட்டும். ஆகையினால் இத வச்சவையில என்ன ஒரு சொல்லா இருந்தாலும் நீங்க வினயமா நீங்க கேட்டு அந்த இடத்துல வந்து என்ன அசிங்கப்படுத்த நினைக்கிறீங்க பாருங்க. கலைசெல்வி அவர்களே, ஒண்ணு கேளுங்க. இந்த வச்சவையில தான் எடுக்கணும் அப்படின்னா அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பருவம் அடைவதற்கு முன்பதாக பணிவிடை பெண்ணாக துர்வாச முனிவருக்கு குந்தி தேவி பணிவிடை பெண்ணா இருக்கா. அப்ப அந்த பெண்ணை பார்த்து இந்த இளமையான இந்த வயதிலையும் இப்படி எனக்கு நீ உன்னுடைய பணிவிடை வெற்றிய காரணத்தினால் பெண்ணே உனக்கு என்ன வேண்டும்? இங்க கேளுமா,
நான் யாரு இப்ப நீங்க தானே கேள்வி ஏன்ட்டதான் நீங்க பேசணும்னு கிடையாது. நீங்க அங்க பார்த்து கூட பேசலாம். எத்தனை பேர் பாக்குறாங்க பாருங்க. அவங்ககிட்ட எல்லாம் அப்ப இறங்கி போய் அங்க போய் நின்று பேசலாம். எங்க வேணாலும் போய் பேசலாம். போகும்போது இதை எடுத்துட்டு போங்க, நல்லா தாராளமா பேசுங்க. பதில சொல்லுங்க. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதனாலதான் துர்வாச முனிவர் பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று குந்தியை பார்த்து கேட்ட நேரத்தில் அப்பதான் அவ சொன்னாலாம், சுவாமி எனக்கு பின்னால என்ன கேட்டா, எனக்கு பின்னால நடக்கக்கூடிய காரியத்தால எனக்கு பின்னால செய்யுங்க அப்படின்னாலாம். அப்பதான் அவர் யோசிச்சு பார்த்தார், ஆமா இவளோ பருவமடையாத பெண்ணாச்சே, இவளுக்கு பின்னாலதான் எதையுமே செய்யக்கூடிய காரணம் எல்லாம் வலிக்க வேண்டும் என்று நினைத்த துர்வாச முனிவர் என்ன பண்ணார், ஒரு 5 குளிகைகளை, அமுது உருண்டை என்று சொல்லக்கூடிய குளிகைகளை கொடுத்தார். இந்த குளிகைகளை வைத்து நீ என்ன செய்யற, நான் மந்திரம் சொல்றேன், இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணி, இந்த மந்திரத்தை சொல்லி யாரை நினைத்து, எந்த கடவுளை நினைத்து இந்த அமுதத்தை நீ சாப்பிட்டாயானால் அவர்கள் அருள் உமக்கு கிட்டும் அப்படி என்று சொல்லி 5 குளிகைகளை துர்வாச முனிவர் கொடுத்தாராம். அப்பத்தான் இந்த முனிவர் கொடுத்தது உண்மைதானா, இது பலிக்கிறதா பலிக்கவில்லையா என்று சோதிப்பதற்காக ஒரு நேரத்திலே மந்திரங்களை சொல்லி ஒரு அமிர்த பிண்டத்தை எடுத்து பிட்டு சூரிய பகவானை நினைத்து இரவிலே சாப்பிட்டாளாம். அப்படி சாப்பிடக்கூடிய நேரத்திலே அவள் வாய் மூலமா சொல்லக்கூடிய மந்திரம் சூரியனை கட்டி இழுத்து வந்தது. சூரிய பகவான் வந்தான், குந்தியிடம் வந்தான். அப்பத்தான் குந்தி பார்த்தாராம், இது என்ன மோசமாக இருக்கிறது, நம்ம விளையாட்டுத்தனமாக தானே செய்தோம், சூரிய பகவானே இப்படி நீங்க வந்து விட்டீர்களே அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னாரா, குந்தி வருத்தப்படாத, நீ சொல்லக்கூடிய மந்திரமாகப்பட்டது சொல்ல சொல்ல என்னை கட்டி இழுத்து வந்தது, இரவு என்று மாறாமல் கூட உனக்கு நான் காட்சி கொடுத்தேன், என்னால உனக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்தோம் அப்படி என்று கொடுத்தாராம். அப்ப அவ மறுக்கிறா, நான் பருவம் அடையாத பெண்ணாச்சே, நான் குழந்தை பெற்றதாக உலகம் தெரிந்தால் ரொம்ப ஏளனமாக போய்விடுமே சுவாமி என்று சொன்னவுடனேதான், என்னால உனக்கு இந்த குழந்தையினால உனக்கு உன் குலம் தலைக்கும் உனக்கு கீர்த்தி உண்டாகும் என்று சூரிய பகவான் ஒரு குழந்தையை கொடுத்து மறைந்திருறார். இதையெல்லாம் அறிந்த மகாவிஷ்ணு பார்த்தார், குந்திக்கு வந்து கண்ணனுக்கு வந்து என்ன அர்த்த முறை, அப்பதான் பார்த்தார், இது வந்து உலகத்தில் ரொம்ப தவறான வழியா நடந்து கொண்டிருக்கிறது என்று குந்தியிடம் என்ன சொல்றார், கண்ணன் அத்தை இந்த குழந்தையை ஒரு சந்தன பெட்டி செய்து அந்த பெட்டிகளை ஒரு மஞ்சள் வஸ்திரத்தை வைத்து ஓடு நதியில் இந்த குழந்தையை யாருக்கும் தெரியாம விட்டு விடுங்க, உமக்கும் எமக்கும் தெரிந்ததாக இருக்கட்டும் அப்படி என்ற ஒண்ணு. அதே போல அந்த பெண்ணாகப்பட்டவள் அந்த குழந்தை அந்த மாதிரி செஞ்சிடறார். அப்ப அந்த வழியில அந்த நதி ஓரமாக 2 கண்ணும் தெரியாத திருதராஷ்டிரன் என்ன பண்ற, தேர் பயணமாக செல்லும் பொழுது அந்த தேரை நடத்தியவன் கண்ணுக்கு அந்த பெட்டி அப்படி நதியின் ஓரமாக மிதந்து அடித்து ஓரமாக ஒதுங்கி இருந்ததா. அந்த பெட்டியை இவன் கண்ணுக்கு பார்த்து எடுத்து அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்து பெட்டியை நீக்கி பார்க்கும் பொழுது அந்த பெட்டிக்குள்ளே அழகான குழந்தையும் கிடைத்தது. அந்த குழந்தையை எடுத்து, மன்னா அருமையான குழந்தை கிடைத்தது அப்படின்னு அரண்மனையில தவளப்பட்டு பார்க்கும் பொழுது அரண்மனையில் இருக்கக்கூடிய தாசி பெண்கள் எல்லாம் குழந்தையின் மேல் ஆசைப்பட்டு ஏன் குழந்தை ஓம் குழந்தை என்று போராமையினால் வாய் மூலமாக சொன்ன உடனே அப்பத்தான் மன்னன் சொன்னாரா, இது ஓம் குழந்தை ஏன் குழந்தை என்று இப்படி சொல்லுகிறீர்களே, இந்த குழந்தை இருந்ததை போல இந்த குழந்தையோடு இன்னும் ஒரு பொருள் இருந்தது, அது என்ன பொருள், வச்சவர்களுக்கு தான் பொருள் தெரியும் அப்படி என்று இந்த மன்னன் கேட்ட உடனே, திருதராஷ்டிரன் கேட்ட உடனே அந்த சபையில இருந்த பெண்கள் எல்லாம் தயக்கமுற்று அப்படி மாறிடுறாங்க. அப்பதான் இதை அறிந்த மகாவிஷ்ணு என்ன பண்றார், குந்திக்கு இந்த கண்ணனின் அருளினால் குந்திக்கு தெரிந்தவுடனே குந்தி அங்க வருவதற்கு ஒரு காலகட்டம் கிட்டியது. அப்பதான் அவள் அங்க வருகிறார். அந்த குழந்தை இருக்கும் 10 அடி தூரத்தில் வரும் பொழுது அவதான் அந்த குந்திக்கு மார்பகம் சுரவி எடுத்து அந்த பெட்டிக்கிலே ஒரு மஞ்சள் வஸ்திரம் இருக்கிறது என்று கூவிக்கொண்டு அவள் வந்தாளா. அப்பதான் அந்த சபையில இருந்த அந்த தேரை நடத்தியவன் அந்த வஸ்திரத்தையும் அப்படி கையால எடுத்து காட்டினானா. அதனாலதான் பெத்தவளுக்குத்தான் பிள்ளையினுடைய அருமை தெரியும், அதே போல வச்சவர்களுக்குத்தான் பொருள் தெரியும் என்ற காரணத்தினாலதான் வச்சவங்க தான் எடுக்கணும் அப்படி என்ற பழமொழியினுடைய சொல்லு. இது மகாபாரதம். வழி தெரிஞ்சவங்க தான் போகணும் அப்படின்னா சீதையை ராவணன் கிடைத்த அசோக வனத்திலே அமர்த்தி வைத்தான். ராமனுக்கு எத்தனை வானர படைகள் எல்லாம் இருந்தும் அனுமன் தான் அங்கே சென்று சீதையை கண்டு வர வேண்டும் என்பது ஒரு அம்சம். காரணம் என்ன, லகிமா என்று சொல்லக்கூடிய சித்து மயங்களை அனுமன் தான் கற்றுக்கொண்டான். அதனாலதான் சமுத்திரத்தை கடக்கக்கூடிய தத்துவம் அவனுக்கு உண்டு. போனான், அசோகவனத்தில் இருக்கக்கூடிய சீதையை கண்டான். ராமன் வந்து கண்டேன் சீதை என்று வந்து சொன்னான். அதனாலதான் வழி தெரிஞ்சவங்க தான் போக முடியும் அப்படி என்று சொல்வதற்கு இது ராமாயணம். நீங்க கேட்டதற்கு கேள்வி உண்மைனா ஒத்துக்கங்க, எல்லாம் என்ன இதுல இருந்து நீங்க வேணா தொட்டு வேணா பேசுங்க, பேசி பார்ப்பான். வெச்ச வேண்டாம் எடுக்கணும் அப்படின்னா குந்தி தேவாகப்பட்டவள் தன்னுடைய மகனுக்காக வச்ச
மஞ்ச துணியாகப்பட்டதை எடுத்து காமிக்கிறார். உண்டு. அப்ப வச்சவதான் அந்த விவரம் தெரியும், வச்சவளுக்கு தான். அப்ப வச்சவளுக்கு தான் தெரிஞ்சு வழி தெரிஞ்சவதான் நடக்கணும். அப்படின்னா சீதையை தேடி போகும்போது கண்டேன் சீதையை என்று சொன்னாள். அப்ப வழி தெரிஞ்சவனுக்கு தான் இந்த வழியை சீதையை தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற விவரம் தெரியும். ஆக மொத்தம் ஒரே கேள்வியில மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் ஒரே கேள்வியில சொன்னதுக்காக ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு கேள்வியில 2 பதில் வர வைக்கணும். ஒரே கேள்விதான், ஆனா 2 பதில வர வைக்கணும். அருமையான விஷயத்தை சொல்ல ரொம்ப சந்தோஷம். பதில் சொல்றவங்க பெரிய ஆளே கிடையாது, கேள்வி கேட்கறவங்க பெரிய ஆளு. 2 நண்பர்கள் இருந்திருக்கான் உலகத்துல. காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு கதையை சொல்லத்தான் தெரியும், விளக்கம் சொல்ல தெரியாது. இன்னொருவனுக்கு வந்து கதையை ஆரம்பிக்க தெரியாது, விளக்கம் சொல்லத்தான் தெரியும். இப்படி 2 நண்பர்கள் ஊர் ஊரா போறது, கதை சொல்றது. ஒருத்தன் கதை சொல்றது, இன்னொருத்தன் விளக்கம் சொல்றது. அதனால வரக்கூடிய சன்மானங்களை வாங்கி 2 பேரும் சிவராயம் பண்ணி இப்படி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறான். அப்ப இந்த கதை சொல்றவன் நினைச்சானா 2 பேரும் ஒரு மரத்துல ஒரு ஆலமர விஷயத்துல அப்படி நிழல்ல படுத்திருக்கேன். அப்ப இந்த கதை சொல்றேன் மட்டும் பார்த்தானா, நம்ம தானே சொல்றோம் ஆரம்பிக்கிறோம், பிறகுதானே இவன் விளக்கம் சொல்றேன், இதனால வரக்கூடிய சன்மானத்தை வாங்கி இவனுக்கு ஏன்டா பங்கு கொடுக்கணும், நமக்கு தேவைதானா அப்படின்னு நினைச்சவன் என்ன பண்ணானா, அந்த கதை சொல்றவன் அந்த விளக்கம் சொல்றவன் அசர உறங்க போட்டு இவன் மட்டும் ஒரு ஊருக்குள்ள போய் ஒரு பெரிய வீட்டை பார்த்து அந்த வீட்டுல உள்ள பெரிய மனுஷனை பார்த்து சந்தித்து கேட்டானா, ஐயா நான் தேசாந்திரி, நல்ல கதை பொருள் எல்லாம் சொல்லுவேன், என் கதையை கேட்டு நீங்க என்ன சன்மானம் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னானா. அப்படியாப்பா, எங்க உன் கதையை வேணா சொல்றான்னு சொல்ல. அப்ப இவன் ஆரம்பிச்சிருக்கான் பாருவே. எப்படி? கடற்கரை ஓரமாக பல மிருகங்கள் மேய்ந்தது வழக்கம். அப்படி மேயும் பொழுது நடு கடலிலே நான் புலித்தடத்தை கண்டேன். என்ன சொன்னானா? நடு கடலிலே நான் புலித்தடத்தை கண்டேன்னு சொல்ல. எப்படிடா கடல்ல போய் புலித்தடத்தை பார்க்க முடியும், தண்ணிக்குள்ள புலி எப்படிடா போகும் அப்படின்னு கேட்க அந்த வீட்டு பெரிய மனுஷன். அப்ப இவன் என்ன விளக்கம் சொல்ல தெரியாது, நான் கண்டேன் கண்டேன் இவன் சொல்ல. அவர் எப்படா கண்டேன் அவர் கேட்க, நான் கண்டேன் கண்டேன் இவன் சொல்ல. அவருக்கு கோபம் வந்து வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு இவனை இழுத்து பிடிச்சு நமது கொல்லப்புறத்துல இருக்கிற பட்ட வாக மரத்தை அவனை கட்டி வைடான்னு கட்டி வச்சுட்டாங்க. ஊரே பேசுது, பாவ வழிபோக்கன் ஏதோ கதை சொல்றவங்க சொல்லி விளக்கம் தெரியாம அவனை கட்டி போட்டுக்கிட்டு ரொம்ப பார்வையிட்டு ஏளனமா சிரிக்கிறாங்க யாரு ஊரே பேசுறாங்க. அப்பதான் விளக்கம் சொல்றவன் எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல தடவை பார்க்கிற நண்பனை காணா. கண்ணு காதெல்லாம் கசைக்க அந்த ஊருக்குள்ள அடி எடுத்து அவன் வர்றேன். அவன் கட்டி கிடக்கும் நண்பனை இவன் கண்ணால பார்த்தேன். ஐயா இவனை யாரையா கட்டி போட்டான்னு கேட்க, அப்பதான் அந்த வீட்டு பெரிய மனுஷன் பார்த்து கேட்டாரா, ஏண்டா ஏன் நீ ஏதாவது கதை பொருள் சொல்றியா, உன் கதை இவனை சொல்றான்னு இவனையும் அவர் கேட்க, நான் கதையை சொல்ல வரலையா, கதை சொல்றவன் அவன், விளக்கம் சொல்றவன் நானு, நாங்க 2 பேரும் நண்பனையா, என்னை விட்டுப்படி இவன் மட்டும் வந்து இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்பத்தான் அவன் சொன்னதுக்கு நீ விளக்கத்தை சொல்லு, உன் நண்பன் அவுத்து விடுறேன்னு சொன்ன உடனே அப்பத்தான் இவன் விளக்கம் சொன்னானா. கடற்கரை ஓரமா பல மிருகங்கள் ஒரு யுகாந்திர காலத்துல மேய்ந்தது வழக்கம். அப்படி மேயும் பொழுது காட்டு எருமை சாணம் போட்டது. அப்படி போட்ட ஈரமான சாணத்தில காட்டு புலியாகப்பட்டது மிதித்தது. மிதித்த தடம் அந்த சாணத்திலே பதிந்திருந்தது. இயற்கையில் வெயில் அடித்து காய்ந்து எருவாக மாறியது. கார்கால மழை பெய்யும் காலத்திலே அந்த மழை பெய்தவுடனே மழை நீரினால் அடித்து அரித்து சமுத்திர ஓர கரைகளிலே மிதக்கப்பட்டது அந்த எருவு. அந்த எருவிலே இந்த பிடித்தடம் இருந்தது அப்படி என்று ஒட்டி அடிச்சு சொன்னானா. அப்பத்தான் பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினாலதான் வீட்டுக்காரன் பார்த்தேன் சன்மானத்தை கொண்டு வந்து இவனிடம் கொடுத்து இனிமேலாவது 2 பேரும் ஒற்றுமையா இருக்கடா அப்படி என்பதை போல என்ன சொன்னாலும் ஒரு பொருத்தம் இருக்க வேண்டும் அல்லவா. பொருத்தம் இருக்கணும், அதுல வருத்தப்படாம இருக்கணும், என்றுமே வருத்தம் இல்லாம தான் இருக்கணும். நீங்க சொன்னது மாதிரி எப்படி வந்து நடுக்கடல்ல புலித்தடத்தை பார்த்தான்னு விளக்கம் சொன்னா பாருங்க. இது ஆண்களுக்குள்ள 2 பேர் பேசிக்கிட்டது. இதே மாதிரி காட்டுக்குள்ள ஒரு சிட்டுக்குருவி இருந்துச்சு, ஒரு சின்ன சிட்டுக்குருவி. அந்த சிட்டுக்குருவி இந்த காட்டுக்குள்ள இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே அந்த சிட்டுக்குருவிக்கு அந்த பக்கத்துல ஒரு தங்க காசு கிடைச்சிருச்சு. தங்க காசை கிடைச்ச உடனே என்ன பண்ணுச்சு, தங்க காசை கையில எடுத்துருச்சு. கையில எடுத்த உடனே அதுக்கு சந்தோஷம், யாருக்குமே கிடைக்காது தங்க காசு நம்ம கையில கிடைச்சிருச்சு அப்படின்னு அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சந்தோஷத்துல ஒரு பாட்டு பாடுது. எப்படி பாடுது, என்கிட்ட ஒரு காசு இருக்கு யாருக்கு வேணுங்க, என்கிட்ட ஒரு காசு இருக்கு யாருக்கு வேணுங்க, வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போங்க, வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டுட்டு வாங்கிட்டு போங்க. இப்படியே பாடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த வழியா ஒரு ராஜாவும் மந்திரியும் வந்தாங்க. வந்த உடனே அப்ப ராஜா கேட்கிறாரு, மந்திரியாரே இந்த சிட்டுக்குருவி என்ன பாடுது? ஐயா அதுகிட்ட ஒரு தங்க காசு இருக்கா, அந்த தங்க காசு வேணும்னா அதுகிட்ட கேட்டுத்தான் நம்ம எடுத்துட்டு போகணுமா அப்படின்னு சொன்னேன். அப்பதான் ராசா பார்த்தார, உனக்கெல்லாம் எவ்வளவு மண்டக்கணும்,
இங்க அந்த சிட்டுக்குருவியை பார்த்து சொல்றாரு கலையில உனக்கெல்லாம் எம்புட்டு சேட்டை நீ இருக்கிறதே இம்புட்டு உண்டு. அந்த சிட்டுக்குருவியை கேட்கிறாரு. சிட்டுக்குருவி சின்னதா தானே இருக்க, இருக்கிறதே இம்புட்டு உண்டு, அதுல உனக்கு என்ன மண்டக்கணா? காசை வச்சுக்கிட்டு என்ன பேசுற நீ? உன்கிட்ட கேட்டுதான் வாங்கணுமா? இந்த ஊரையே ஆள்ற ராஜா உன்கிட்ட கேட்கணுமே நக்க அவசியம் இல்லை. ஏன் மந்திரியாரே போயா போய் அந்த காசை பிடிங்கிட்டு வாயா அப்படின்னு மந்திரி விறுவிறுன்னு போனாரு. அந்த சிட்டுக்குருவி கிட்ட இருக்கிற காசை படக்குன்னு பிடிங்கிட்டு வந்துட்டாரு. படக்குன்னு வாங்கிட்டு வந்தார்ல, இந்த சிட்டுக்குருவிக்கு வருத்தமா போச்சு. ஆகா நம்மள்ட்ட இருந்தது ஒண்ணு, அதையும் வாங்கிட்டு போயிட்டாரு இந்த மந்திரியாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த துன்பத்திலே ஒரு பாட்டு பாடுது. எப்படி? என்னை ஏற்றி காசத்தானே வாங்கி போட்டுட்டாரு, என்னை ஏற்றி காசத்தானே வாங்கி போட்டுட்டாரு, இப்படிப்பட்ட ராசா எப்படி நாட்ட ஆழ்வாரு, இப்படிப்பட்ட ராசா எப்படி நாட்ட ஆழ்வாரு. நிலைமைய பாத்தீங்களா? ஏன் ஒரு சிட்டுக்குருவிட்ட போய் அவ்வளவு பெரிய மகாராஜா அசிங்கப்பட்டு வந்தாராம். அது மாதிரி உலகத்துல யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், என்ன பேசணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படின்ற காரணத்தினால எதுக்காக வந்தீங்க? காலதாமதம் காரியக்கேடு அப்படின்றனால என்ன காரணத்துக்காக வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணத்துக்கு வந்திருக்கீங்க? முழக்கங்காலி வரட்டும். அதே மாதிரி தான் நீங்க சொன்ன அந்த ராஜாவை வந்து காட்டுகள் அப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல இவர்களுக்கு மேலே பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் எல்லா பறவையும் சிவிக்கிடி சிவிக்கிடி சிவிக்கிடினே கத்தி பறந்து போகுது. இத ராஜா பாக்குறாரு. சரி, நீங்களும் இதே மாதிரியா? கேளுங்க. சரி சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு நாங்க சொன்னதுக்கு என்ன வேறுபாடுங்கறத மட்டும் பாருங்க. சரி. அதுல அந்த கூட்டத்தை எல்லாம் விட்டுவிட்டு ஒரே ஒரு பறவை மட்டும் தனிமையில சிவிக்கிடி சிவிக்கிடி சிங்கு முக்கடி சிங்கு முக்கடி சிங்கு முக்கடின்னு கத்திக்கிட்டு போச்சான். சரி. அப்ப இத ராஜா கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. மந்திரியை கூப்பிட்டு, மந்திரி பாத்தீங்களா, இனத்தை விட்டு இதுல ஒரு பறவை மட்டும் எல்லா பறவையும் சிவிக்கிடி சிவிக்கிடின்னு கத்தி போகுது, இதுல ஒரு பறவை மட்டும் சிங்கு முக்குடின்னு கத்துது, இதுல என்ன காரணம்னு ராஜா மந்திரியை கேட்க. அப்பதான் மந்திரி பார்த்தாரு. ராஜா, இது உங்களுக்கு தெரியாதா? தெரியாதே. உடனே அந்த பறவையை வலை வச்சு உடனே அந்த பறவையை பிடிச்சிரு, இங்க கொண்டுகிட்டு வா, அது என்னங்கிறத நம்ம அறிஞ்சிடணும் அப்படின்னு உடனே அந்த தனியா பறந்த பறவையை வலை வைத்து துடித்து இங்க கொண்டு வந்து பார்த்தா அப்பதான் தெரியுது அந்த பறவைக்கு இறகெல்லாம் தங்கத்தினால இருந்திருக்கு. அதனால அது இனத்தோடு இனம் சேராம தனிமையிலே எல்லா பறவையும் சிவிக்கிடி சிவிக்கிடின்னு கத்த, இது மட்டும் தங்கத்தால் பறவை இருந்த அகந்தையினால சிங்கு முக்குடின்னு கத்திக்கிட்டு போக. அப்பதான் பார்த்தாராம் இந்த மந்திரி, உனக்கு இந்த மண்டக்கணம் ஆகாது என்று இருந்தாலும் இனம் இனத்தோட தான் இருக்கணும் அப்படின்னு அந்த தங்கத்தால இருந்த இறகெல்லாம் வெடுக்கு புடுங்கிட்டு பொசுக்கடின்னு விட்டாங்களாம். பத்தியா, நிலப்ப பறக்க முடியுமா? பறக்க முடியாதுல்ல. அப்ப என்ன செய்யுது? அது அந்த இடத்துல நிக்கும். மழுக்கட்டின்னு இருக்கலாம், முழுக்கட்டின்னு இருக்க முடியும். அந்த மாதிரி போயிடக்கூடாது. இந்த காரணத்தினாலதான் ஒண்ணு, உங்க தந்தையின் பெயர் நம்பி. என அருமையா சொன்னீங்க. மனித மொழி அருளை நம்பி, அருள் வழிபாட்டை நம்பி, வழிபாடு நீதியை நம்பி, நீதி நியாயத்தை நம்பி, நியாயம் புண்ணியத்தை நம்பி, புண்ணியம் போற்றுதலை நம்பி, போற்றுதல் கலைகளை நம்பி, கலைகள் காவியத்தை நம்பி, காவியம் இதிகாசத்தை நம்பி, இதிகாசம் புராணத்தை நம்பி, புராண வேதத்தை நம்பி, அந்த வேதத்தை இறைவனை நம்பி, இறைவனையே உன் தந்தை நம்பி இருக்கின்ற காரணத்தினாலதான் கையில் இருப்பது கவன், அமைத்திருப்பது வணங்குவதோ முருக கடவுள், வறண்ட நிலத்திற்கு தண்ணீர் தேவை, இருண்ட வீட்டிற்கு வெளிச்சம் தேவை, உருண்டை வடிவமான உலகிற்கு நல்ல ஒரு வடிவம் தேவை. என்ன? அந்த வடிவத்திலே செங்கோல் நடத்தக்கூடிய அரசனுக்கு நீதி வேண்டும், பண்ணிற்கு இசை, பெண்ணிற்கு கற்பு. அதிலும் பருவமடைந்த பெண்ணுக்கு என்ன வேணும்? அது பருவமடைந்த பெண்களுக்கு நல்ல துணை வேண்டும். துணை என்றால் பிறந்ததிலிருந்து துணை இருக்கணும். சரி, பிறந்ததிலிருந்து தன்னுடைய அப்பா துணை இருப்பாரு, சகோதரன் துணை இருப்பாரு, பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு வாழ்க்கை துணை என்று சொல்லக்கூடிய கணவர் துணை இருப்பாரு. வேணும்ல? ஆமா. அதை ஏன் இன்னும் உங்க அப்பா செஞ்சு வைக்கல? எங்க அப்பா வந்து காவலை புடிச்சிட்டு வாமா பாக்கலான்ட்டாரு. நான் அதை பத்தி கேட்கவும் இல்ல. இல்ல, நீங்க கேட்கல, நான் கேட்கல. ஏன்னா இன்று உள்ள ஆதிகால ஆசிகள்லாம் அன்று கதை வேற. இன்று நடக்கிறதெல்லாம் ஒரு பெண்ணு வந்து தகப்பன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா அப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்கல்ல. எங்க அப்பா வேணான்னு சொல்லிட்டாருல. அதனாலதான் உங்க முகம் சொல்லுது. என்ன? எப்ப? அதனாலதான் பார்த்தது ஒரு வரன் பார்த்திருக்கிறேன். வரன்னா அவன் என்ற கணவன். கணவனா? கணவன்னா யாரு? உங்களை கடைசி எழுதி வச்சுக்கிறாரு. அவர் யாருன்ற பேரை சொல்லுங்க பார்க்கலாம். எலும்பில்லானாக்கு எதையுமே பேசும், உள்ளம் மட்டும் உண்மையை காட்டும். கேக்குதம்மா புருஷன் கேக்குதம்மா, மறுக்குதம்மா உதடு மறுக்குதம்மா. எலும்பில்லானாக்கு எதையுமே பேசும், உள்ளம் மட்டும் உண்மையை
உண்மையை காட்டும் கேட்குதம்மா பூதம் கேட்குதம்மா மறுக்குதம்மா உதடு மறுக்குதம்மா எழுப்பினாக்கு எதையுமே பேசும் ஆளமைப்பான் முருகனுமே வள்ளி உன்னையே பேச இருக்க வச்சு கொடுப்பா நினைச்சா தாருமே விட்டு முடிச்சு செத்து பணியர் நீரா தானுமே இங்கும் தவிக்காதம்மா சும்மா புத்திகத்தும் அங்கும் இங்கும் தவிக்காதம்மா எழும்பிலாக்கு எதையுமே பேசும் உள்ளமக்கும் உண்மையை காட்டும் ஆகையினாலே அப்பேற்பட்டவன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் முருகப்பெருமான் முருகனையும் உனக்கு கணவனாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் சரி என்று சம்மதம் கொடுத்தீங்கன்னா உனக்கு காலகாலத்துல உன்னை சேர்க்கிற இடத்துல சேர்த்து உன்னை வைக்கிற இடத்துல வச்சு அழகு பார்க்க வேண்டும் என்பதுதான் எனதுடைய எண்ணம் ஆகையினால் அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து யார போய் மாப்பிளைய பாட்டு வந்திருக்கீங்க முருகனை போய் மாப்பிளைய பாட்டு வந்திருக்கீங்க முருகன் யாரு தெய்வ பிறவி நான் யாரு மாட பிறவி ரெண்டு பேரும் நீங்க சேர்த்து வைக்கணும் பாக்குறீங்க உங்க சேர்க்க சரியில்லை சாமி அதனால மாப்பிள்ளை பிடிக்கல வேற மாப்பிளைய பாட்டு வாங்க வேற மாப்பிளைய பாட்டு வந்தீங்கன்னா எங்க கல்யாணம் எப்படி தெரியுமா உனக்கு சும்மா அப்படியே நடந்தா வள்ளி திருமணம் நடந்த மாதிரி இருக்கணும் வள்ளி திருமணமா நடந்துச்சு அப்படின்றது இழுவையே இருக்கக்கூடாது வெட்டு 1 துண்டு 3 அப்படின்றதான் எனக்கு பிடிக்கும் அதனால பட பட வெட துடிக்குதா பதில சொன்னா இருக்குதா பட பட வெட துடிக்குதா பதில சொன்னா இருக்குதா மரணுக்கு இருந்தா தார கேக்குதா ஆடி பண்டாரத்துக்கு என்ன ஓடி கேக்குதா ஆடி பண்டாரத்துக்கு என்ன ஓடி கேக்குதா இது நல்லா இல்ல உனக்கு தார கரை கேக்கு நல்லா இல்ல உனக்கு தார கரை கேக்கு இனி எனக்கு பிடிக்க வேண்டுமா அதுக்கு இப்படி அலைய வேண்டுமா அதுக்கு இப்படி அலைய வேண்டுமா பட 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 குடிக்கிறா பதில சொன்னா இருக்கு மரணுக்கு இருந்தா தார கேக்குதா ஆடி பண்டாரத்துக்கு என்ன ஓடி கேக்குதா மாமனார் வாடுகிற ஓரத்துடைய காடு மாமியார் பெருமைகளை சொன்னா வைக்கட்டு மாமனார் வாடுகிற ஓரத்துடைய காடு மாமியார் பெருமைகளை சொன்னா வைக்கட்டு மாப்பிளையோட அன்னை சொல்லி வைத்து பிள்ளையாரு மாப்பிளையோட அன்னை சொல்லி வைத்து பிள்ளையாரு பொம்பளைய வச்சு இவர் பொழப்பு நடத்துறாரு பொம்பளைய வச்சு பொழப்பு நடத்துறாரு யாரு நீங்க தான் நாங்களா ஆமா பொம்பளை வச்சு பொழப்பு நடத்தான் தவறா ஆமா எங்களுக்கு இதானே வேலை இல்லங்க நான் தவறாவே உங்களை சொல்லல பொம்பளை வச்சு பொழப்பு நடத்துறாருன்னா தினமும் ஒரு கலகம் பண்ணணும் அப்படி கலகம் பண்ணவில்லை என்றால் தன் தலையாப்பட்டது 1008 சுக்குநூறா வெடிச்சது தங்கனிட்ட சாபம் அப்படித்தானே அப்ப நீங்க சாவத்திட்ட போய் அன்னைக்கு கலகம் பண்ணீங்க அனுசியாட்ட போய் கலகம் பண்ணீங்க நலாயிட்ட போய் கலகம் பண்ணீங்க இன்றைக்கு யார்கிட்ட வந்து கலகம் பண்ணுவாங்க உன்னைய வச்சுதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் பொம்பளைய வச்சுதானே உங்க பொழப்பு ஓடுது அப்ப வாய் இப்படி பேசலாமான்னு கேக்குறேன் இந்த வாய் தேவையா அதனால சொல்றேன் பொய்யான தவ வேட பூனைக்கு வந்தவாறு பொய்யான தவ வேட பூனைக்கு வந்தவாறு பூமி போட்டு புகழ்ந்து கைவரிசை செல்லாது உனக்காகவே நான் சொன்னேன் ஓஹோ இந்த சிரமே மணக்கமாக கூடாது வானில தியல் முதா சொல்லுங்க வந்த கிளமா தள்ளாதே சும்மா சொல்லுங்க வந்த கிளமா கேட்க முடியாது நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன் அது பதில் சொல்றீங்களா உங்க அப்பாக்கு என்ன வேலை உங்க அம்மாவுக்கு என்ன வேலை கல்வியை கொடுக்கிற வேலை மகா விஷ்ணுக்கு என்ன வேலை மகா லட்சுமிக்கு என்ன வேலை கொடுக்கிற வேலை சிவனுக்கு என்ன வேலை அழிக்கிற வேலை சக்திக்கு என்ன வேலை கொடுக்கிற வேலை யமனுக்கு என்ன வேலை குடிக்கிற வேலை சித்ரகுப்தனுக்கு என்ன வேலை பார்க்கிற வேலை சூரியனுக்கு என்ன வேலை ஒளிக்கிற வேலை சந்திரனுக்கு என்ன வேலை வீசுற வேலை எல்லாருக்கும் நல்ல வேலையை கொடுத்தால எல்லாருக்கும் நல்ல வேலையை கொடுத்து உங்களுக்கு மட்டும் ஏங்க அப்படி கூட்டி கொடுக்கிற வேலையை கொடுத்து விட்டா இந்த பொழப்புக்கு நாண்டுகிட்டு சாகலாம் வெட்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் கூட்டி கொடுக்கறதுல ஒரு பொழப்பான்னு கேக்குறேன் கூட்டி 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 கொடுப்பது உங்கள் கோடியத்தின் முறையோ கூட்டி கொடுப்பது உங்கள் கோடியத்தின் முறையோ
தேவையில்லாம பேசக்கூடாது சாமி. என்கிட்ட வம்பிட்டு பேசக்கூடாது பாத்துக்க. என்ன செய்யலாம்? ஏன்னா நாரதன் நினைத்த காரியத்தை முடிக்காம போனது சரித்திரமே கிடையாது. ஏன்னா முடியாதுங்கிறீங்க. ஏன் முருகனை கட்டிக்கிறதுக்கு முடியாது. முருகன் எனக்கு பிடிக்கல. முருகன் எனக்கு பிடிக்கல. போக வேண்டியதானே. முருகனை பிடிக்கல எனக்கு. எனக்கு பிடிக்கல. அழகுக்கே முருகன். அழகுக்கு முருகன்றது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு முருகன் பிடிக்கல, போக வேண்டியது. எதுல கோளாறு நீ கண்ட? எதுல கோளாறு நான் பார்த்தவும் இல்ல, தேவையும் இல்ல எனக்கு. ஆமா, பார்க்காம கோளாற பார்க்க முடியாதோ? சரி, நான் கேக்குறேன், முருகனை பிடிக்கல நியாயம் தான். இந்த இணக்க நெறின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர்ல சொல்றேன், மந்தையில சொல்றேன், நீ முருகனை நீ கட்ட வேணாம். முருகனை நீ கட்டவே வேண்டாம். அவர் தான் உன்னே கட்டுவாரு. இன்று சூரியன் மறைவதற்கு முருகனைக்கு அவனை கடிபன முடியாவிட்டால் என்பார்கள் அணிந்திருப்பது பிரபமுடைச்சம் அல்ல என்று சொல்வதற்கு ரொம்ப நேரம் இல்லை. இது சத்தியம். வைத்தியம் போங்க. உண்மையிலேயே உனக்கு வைத்தியம் பார்க்க வருகிறார். பார்க்கலாம். பாப்பா போங்க. தெரியுங்களே போங்களே. உங்களுக்கு தெரியுங்களே போங்க. சப்பா இவ்வளவு பிடிச்சி உள்ளது இல்லாம பெரும்பாடா போட்டு போ. நீ அவர் பரப்பிட்டு வரப்போறார். முருகா சீக்கிரமாக வர வேண்டும். உனக்கு ஆட்கொள்ள வேண்டும்.